தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மக்களவையில் ஏற்பட்ட கடும் அமளியின் காரணமாக அவை ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் மத்திய உள்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும், அது மட்டுமல்லாமல் வழங்கப்பட்டுள்ள 28 நோட்டீஸ்கள் மீதான விவாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். அந்த கோரிக்கைகளுக்கு மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் மறுப்பு தெரிவித்த நிலையில் கடும் அமளியானது ஏற்பட்டது. அவையினுடைய மைய பகுதிக்கு வந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடுமையான அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அனைவருக்குமான ஒரு எச்சரிக்கையை அவர் வெளியிட்டார். குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸை சார்ந்த எம்பி டெரிக் ஓபிரியன் அவையிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் பிறப்பித்தார். குறிப்பாக அவை மரபை எம்பிக்கள் மீறுவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து டெரிக் ஓபிரியன் உடனடியாக அவையிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் அவர் பிறப்பித்தார். இதனையடுத்து தற்பொழுது அவையினுடைய அலுவலும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே 11:30 மணிக்கு எதிர்க்கட்சி மாநிலங்களவையை சார்ந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவருமே ஜெகதீப் தன்கரை நேரடியாக வந்து பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் அவையை சுமூகமாக நடத்த வேண்டும், அதற்கு அனைத்து எம்பிக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் அவையிலேயே முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரம் தொடர்பாக ஆலோசனைக்காக 11:30 மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அவருடைய அலுவலகத்திற்கு நேரடியாக எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவருமே வர வேண்டும் எனவும் இந்த விவகாரத்தை பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக ஒரு தீர்வு எட்ட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் அவர் தற்பொழுது அவையில் தெரிவித்திருக்கிறார். இதனை அடுத்து மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை தற்பொழுது ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவா, தற்போது எதிர்க்கட்சிகளுடைய தொடர் அமளி காரணமாக இரு அவைகளும் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விரிவான தகவல் பற்றிய சிஸ்ரா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.